கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் அப்படியா? வீரனார் எனக்கு தெய்வம். யார் அது? வாமா, வீரனார் உங்களுக்கு தெய்வமா? வா, யாரெல்லாம் வந்திய? இது யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணா? அப்படியே காலைல விட்டுவேன். அப்படி நினைக்காங்க, அங்கேயே நினைக்காங்க. அடுத்து வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு? தஞ்சாவூர்ல வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம் கடை வச்சிருக்கீங்களா யாராவது? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகளும், தொழில் சம்பந்தமான நஷ்டங்களும், உற்றார் உறவினர்களால் பிரச்சனைகள் பகைகளும் ஏற்பட்டு சொந்த இடத்தில் இருக்க முடியாத மனக்குழப்பமும் வேதனையும் அடைந்து வந்த செல்வ மகள் நீ. காலொன்று வா. வரலாம். கண்ணுக்கு இந்த அழகு. வேற என்னம்மா வேணும் உனக்கு? வர வைக்கணுமா? வர என்னத்துக்கு காரணம் சொல்லணுமா? காரணத்தை சொன்னா நான் மாட்டிக்கிட கூடாதுல்ல, அதை நீ பார்க்கணும்ல. வர வச்சிருவோமா? ஏன் வரமாட்டேக்கப்பா நீ? உன்னை 2 ஒன்று பார்க்கணுண்டானா எதுக்குல நீ வரமாட்டுக்க? ஒன்றை பார்த்துக்கிடுறேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தர் சொல்ல கேட்டு கொஞ்சம் பணங்களை இழந்து லாக் ஆகிட்டான். அதுக்கு பிறகு இங்கே வர்றதுக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பணமும் அதுவும் எல்லாம் பற்றாக்குறை ஆகிடுது. அவசியம் இல்லாமல் இன்னொருத்தருடைய நட்புக்காக அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துட்டான். இந்த மாதிரி நிலைகளெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரத்தியாருக்கு இறக்கம் பார்த்து தன் வாழ்வை பறி கொடுத்துட்டோம். ஒன்று. இதுக்கிடையில் இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி கோடு உண்டாமட்டிகள்லாம் சொல்லி அவன் மனநிலைகளை குழப்பி வச்சுருக்கிறாங்க. நீ நினைக்கிறத மாதிரி வேறு யார்கிட்டையும் எந்த உறவும் கள்ளத்தனமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. நட்பு இருக்குது, தவறான உறவு இல்லை. சரியா? கால் அனுப்புவான். உப்பு உரைக்கவும் செய்யும், கைக்கவும் செய்யும். அது இயற்கை தானட. வரலாம். அவன் மனதை மாற்றி கொண்டு வந்து சேர்க்குறேன். அவனுக்கு பிடிக்காத இடத்துல உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? ஆமாம். ஆனாலும் அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் உயர்வாக இருக்கும். அவனை எப்படியாவது மனதை மாற்றி உன் புருஷனை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குறேன். மன மகிழ்ச்சியாக வாழ வைக்க, கடனை தீர்த்து தரேன். நல்லாரு. பத்திரம்லாம் எங்கே இருக்குது? அவன் ஒரு பத்திரத்தை பற்றி உங்ககிட்ட கேட்பான், உனக்கு பதில் முடியாது. போயிடுவார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை. அப்படியா? இடம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? அக்கா பொய் சொல்றது மாதிரி தெரியுதே. எந்த ஊர் உங்களுக்கு? நீங்கள் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். அவருடைய கணவர் இந்த அம்மா இருங்க, நான் வாரேன், அழைக்கிறேன். அழைக்கிறார் ஐயப்பன் அன்போடு. வருக வருக. உங்களுடைய பத்திரங்களை படித்து பார்த்தேன். பத்திரத்தில் எழுத்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த பத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த பேரன்லி டாக்குமெண்ட்டில் ஒரு எழுத்தும் இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதுல ஒரு எழுத்துமா இருக்குது. சரியா? அதனால் இப்போ உங்களுக்கு அதில் சட்டப்படி உரிமை இருக்குமா இருக்காதா
அப்படிங்கிற ஒரு குழப்பமும், தேவையில்லாமல் ஒருத்தன் குடஞ்சி உங்களை வெளியே பற்றதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை முதல்ல நிறுத்தணும், உன் இடத்த உனக்கு உரிமையை ஆக்கணும். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா ஒன்று கொடுக்க நம்ம சொன்ன எவன் கேட்கா? அது சரி. எத்தனை பிள்ளைகள்ப்பா அவனுக்கு? என்ன ஆச்சு? பையன் எங்கே இருக்கான்? யார் வீட்டுக்காரரு? இவர் யார்? பக்கத்தில் வாங்க. நான் சொன்னால் வருத்தப்படுவியா? என் கையில் வச்சுருந்தேன ஒரு பூவு, அதை என்ன செஞ்சேன் பார்த்தியா? கிழிச்சு 2ஆக காட்டினேன். அதனால தான் நான் பிள்ளைகளை ஒரு வார்த்தை கேட்டேன். உன் பிள்ளையினுடைய அம்சத்துப்படி தகப்பனுக்கு உயிர் போகாது, தந்தைக்கு உயிர் போகாது. ஆனாலும் நித்தியகண்டம் பூரண ஆயுசு மாதிரி உடல்நிலை பூரணமான ஆரோக்கியத்தில் இல்லாமல் டெய்லி டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு ஒரு முடிவும் கிடைக்கணும், அவனை தெளிவாக எழுப்பவும் செய்யணும், இந்த இடம் விஷயமும் சரியாக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. கால் ஒன்று வரலாம். எவ்வளவு? எதுக்கு கொடுத்தீங்க? சரி, கால் வந்துட்டு வாங்க. நீ உட்காரலாம்ப்பா, நீ உட்காரலாம்ப்பா. உன் இடத்துக்குள்ள பாம்பு வருதுக்கா, சரியா? பார்த்துருக்கியா நீ? உன்னுடைய மாங்கல்யத்துக்கு பங்கம் வராது, காப்பாற்றித்தாரேன். அவனை ஒரு 3 மாத காலத்தில் நல்ல ஆரோக்கியமாக்கி தெளிவாக்கி தரேன். கன்னி தெய்வம் இருக்குது, கும்பிடலாம். இந்தாப்பா ஜெயிச்சுக்காங்க. இந்தா காசு பணம், உன் பணம் கிடச்சிரும் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு மனதுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன செய்யனே எனக்கு புரியலை. எங்கே இருக்காரு மச்சான்? அப்படியா? உன் ஒழுங்காக பேசுதாரா? கால் வந்துட்டுவான். ஏன் நீயும் லண்டனுக்கு போக வேண்டியது தானே? ஏன் அங்கே இருக்க? அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. தைரியமான பிள்ளை தான். கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னன்னு பார்ப்போம். இடையில் அவன் இருக்கிற இடத்துல சம்பள பிரச்சனை வந்துச்சே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? வந்துச்சா? அதெல்லாம் மீறித்தான் போய் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ பொருளாதாரம் பணம் சொந்தமான கஷ்டங்கள் அங்கே இருக்குது. அவங்க வீட்டுக்கு போட்டு போட்டு கலப்புக்கலாகிட்டான். அதனால் இன்னும் ஒரு 1.25 மாதத்துக்கு அவனுடைய மனநிலைகளில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். இப்போ அவனுடைய வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து நடக்கும். நீ தேவையில்லாமல் குழப்பம் பண்ண வேண்டாம். நீ அவன் இருக்க நினைக்க, அவன் ஒன்று அவன் இசை எடுக்க நினைக்கான். ஆக இருதலை கொல்லி பாம்பு மாதிரி உங்கள் வாழ்க்கை அங்கே பாதி இங்கே பாதின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நீ லண்டனுக்கு ஒன்று அனுப்பிட்டா நீ போயிருவியா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? அவன் கூப்பிட மாட்டேக்கானா? அங்கே எனக்கு போதிய வசதி கிடையாது, குடும்பம் கழிக்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் கிடையாதுன்னு பொய் சொல்லுதான். அதானே உண்மை. ஏன் உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு போடுறத பொண்டாட்டிக்கு போட்டானடான்னு நீ கேட்டியே, அப்படி பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னுட்டான். சரிதானா? கால் வந்துட்டு வா. பின்ன என்ன பேசுறீங்க? நீ இருக்கிய தனியே இருந்து பழகிட்டான் பே, பொண்டாட்டி அருமை தெரியலை, எருமை மாடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இவன் கூட இருக்கிறத விட நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்படின்னா விவரமாக ஒரு வக்கீலை கன்சல்டிங் பண்ணி ஒரு தெளிவு எடுத்துருவோம். அப்படியெல்லாம் குறுக்கு பாதைக்கு போனேன்னு வச்சுக்கா, பொறுமையாயிரு. அவனை உனக்கு கொண்டு வந்து உன் குடும்பத்தை ஒளிமயமாக நான் வாழ வைக்கேன். கண்ணை மூடு கொஞ்ச நேரம். இந்தா, இந்தியாவிலே உனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது.
அப்படி ஏற்பாடு பண்ணிட்டா டக்குன்னு அவன் கூப்பிட்டா போக முடியாதுங்கிற ஒரு பயத்தில் நீ இருக்க. நீ ஆரம்பிச்சுக்கா, அவனையும் வர வைக்க, உன்னையும் வாழ வைக்க. போ. வேறு என்ன செய்யணும்? அடுத்த உத்தரவில் அவங்கள பற்றி பேசுவோம். முதல்ல உன் வாழ்க்கை பிரிஞ்சிருக்கிறத சேர்ப்போம், அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு எங்களுடைய பணங்கள்லாம் ரொம்ப நஷ்டமாயிடுது. அதை மீட்ட முடியாமல் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டுங்கன்னு ஒரு பெண்ணடியா கேட்கல. என்ன பணம் நஷ்டமாயிடுது பராசக்தி? எவ்வளோ ரூபா? காலைல வந்துட்டு வா. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். கிடைத்துடும். கால் வந்துட்டு வா. பணம் வேணுமா இடம் வேணுமா? ஒரே கேள்வி. இடம் 3 மாதத்தில் உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும். உன் வீட்டுக்காரனை எழுப்பி தரேன், நல்லாக்கி தரேன், கவலைப்படாத. ஜெயிச்சு வா. போ. இந்த பணம் நல்லா இரு, ஆனந்தமாக இரு. போ. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும். யார் அது? என்னம்மா பிள்ளை? என்ன பிள்ளை? எங்கே இருக்கான் பையன்? இது யார்? பொண்ணு. சரி சரி, கல்யாணம் சாச்சா? போயிட்டு வா. உன் பையனுடைய எதிர்காலம் தெரியணுமா? மருமகளோட வந்தோட சந்தோஷமாக ஏற்றுக்கா. எனக்கா? கால் வந்துட்டு வா. உன் மகன் குழப்பி குழப்பி பேசுதானே, தெளிவான ஒரு ஆன்சர் எதுக்கும் கொடுக்க மாட்டேங்கான், பிடி கொடுக்க மாட்டேக்கானப்பே. என்ன விடிய காலம் ஒன்று பேசுதான், சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஒன்று பேசுதான், 8 மணிக்கு மேலே 2 மனிதனாக வேற மாறிடுதான். என்ன பேச சொல்லுத? என்ன பா பா பா, என்ன வேலை பார்க்கான்? கொஞ்சம் கண்ணை கொடுங்க பார்ப்போம். பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? இவா தாயா நீ தாயா? அப்படியா? ஓ சரி சரி. வெளிநாட்டுக்கு போகிறது கொஞ்சம் முயற்சி இருக்குது. இந்த ஆவணி மாதம் அவனுக்கு கல்யாணம் நடந்துடும். கல்யாணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போவோம். இப்போதைக்கு அவன் தொழிலை நம்பி கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுருக்கான், அதெல்லாம் தீர்த்து தாரேன். புரியுதா? வேறு என்ன வேணும் அவனுக்கு? எந்த பொண்ணுக்கு? அப்படியா? அங்கே தள்ளிடு. தடி இருக்கா? இந்த கைப்பிடி, கண்ணை முடிக்கா. உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே இரண்டு, எழிலோவியமே கண்ணாலும் நீயும் இன்று, உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே இரண்டு. கால் வந்துட்டு வரலாம். புதுமை பித்தன் படத்தில் CS சிதம்பர ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடு. அன்பே அனுராகம், அதான பாட்டு. சரி, இப்போ என்ன செய்யலாம்? என்ன வேணும்? நீயே சொல்லு, நான் சொல்ல வேண்டாம். கல்யாணம் நடத்தி வைக்கணும்ல. என்ன சிக்கலுமா இருக்கு? என்ன ஏமாந்துட்டீங்க? கட்டி கொடுத்துட்டீங்களா? பழக்கத்தில் இருக்குது, அதானே சிக்கல். அந்த சிக்கல்லேருந்து வெளியேறணும்.
இப்போ நான் என்ன பாட்டு பாடினேன்? இங்கிலீஷ்லேயே பாடினேன்? தமிழில் தான் நான் பாடினேன். உள்ளம் ரெண்டு ஒன்று, நம் உருவம் தானே இரண்டு. இரண்டு ஒரு மனமும் ஒன்றரை கலந்துருக்கு. அந்த மனவேதனையிலேருந்து ஒரு முடிவு எடுத்து வெளியே கொண்டு வரணும். அப்படின்னா அதோடவே சேரணும். இதுதான் முடிவு. என்ன வேணும்? சேர்த்து வச்சுருவோமா? சபாஸ், கால் வந்துட்டு வா. அக்கா நீ பொறுத்துக்கிடுவியா? ஆ, என்னக்கா நீ? சிற்றின்பதுக்கும் பேரின்பதுக்கும் சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. என்ன உலகத்தை பார்த்துக்கிட்டே நீ? சிற்றின்பத்துக்கு சாதி உண்டாப்பா? உண்டுமா? பேரின்பமாகிய ஞானத்துக்கு ஜாதி உண்டா? கிடையாது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு தான் ஜாதி. சதுர்வேதா, நான் சொல்வதில் எதுவும் தவறு இருக்கிறதா? இது என்ன? அதனால் இனத்தை பார்க்காதே, மனதை பார் மகளே. மாங்கல்யம் நிலைக்கும், புனிதமாக வாழ்வாள், என்றும் நிறைவடைவாய். நான் எவ்வளோ பெரிய ஸ்கேன் வச்சுருக்கோம்னு உனக்கு தெரியுமா? இதயத்தையும் பார்ப்பேன், இதய துடிப்பையும் பார்ப்பேன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவையும் பார்ப்பேன். உண்மையாக இருப்பாய், உயர்ந்தும் இருப்பாய். இந்தா சுபிட்சமடிவாய், சுகமும் பெறுவாய், நலமடைவாய், நாளிலம் சிறக்க வாழ்வாய். வாழ்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கர்மசாமி, என் பையன் என்னமோ ஓயாமல் குழம்பி குழம்பி பேசி கல்யாண வாழ்க்கையை பற்றி பிரச்சனையை உருவாக்குதான். எனக்கு தெரியுது. அப்படி எதுவும் இருந்தால் கொஞ்சம் அவனை தெளிவு பண்ணி தாங்கலன்னு ஒரு ஆள் கேட்காரு. யார் யாது? மகனை பற்றி கேட்க வந்தது யார்? மகன், ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாரியா? நீ யாருப்பா? ஆ, நான் தஞ்சாவூரை தான் கூப்பிட்ருக்கேன், சும்மா ஏனை கூட பேசுகிறேன். நீங்கள்? சரி, பையன் எங்கே இருக்கான்? சரி, கால் வந்துட்டு வரலாம். எப்போ அவன் குழம்பி தான் பேசுதான். உன் பையன் போகட்டுமா வேண்டாமா, பணம் கட்டவா வேண்டாமான்னு தெளிவு எடுக்க மாட்டேக்கான். அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போகிறது சரிதான். பணத்தை தைரியமாக கட்டு உன் மகனை சம்மதிக்க வைக்க, அங்கே போய் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணி வருவான். அதை நான் எழுதி வாங்கி தரேன், அடுத்த மாதம் 15 முடிஞ்சிடும். வெற்றி ஆகிவா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? நிலவென்ன பேசும், இளன்ன பாடும், காணும் உலகிலே. திருமணமாகி பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் யாரு? திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்களா? யார் வீட்டில்? வா பார்ப்போம். யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கா? யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கா? புரியல. உன் வீட்டுக்காரர் பிரிஞ்சிருக்காரு. வேற? நீ ஒருத்தி. கால் வந்துட்டு வா. சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சமுக்காலம் எதுக்கடி? சமுக்காலம் மூடிக்கிறதுக்கு தான். சம்சாரமா? என் தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி? தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி? ஏமா, அவங்க மேலே சுமத்துற குற்றம்லாம் உண்மை தானே? என்னம்மா? அந்த உண்மையை மட்டும்தான் நான் பேசினேன், பொய்யை பற்றி நான் பேசினேன். சரியா? ஆனால் அவனுடைய மனம் அதை ஒரு சாதாரணமாக எடுத்துருக்கலாம். அதை ஒரு பெரிய சுமையாக்கி அவன் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல கட்டிட்டு இப்போ உன்னைய தூரத்துக்கு எரிஞ்சிட்டாங்க. இப்போ உன்னைய உன் பிள்ளைகளுக்கு சேர்த்துக்கிட்டதுக்கு அவன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கு. சேர்த்து வச்சா போதுமா உன்னை? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா. எங்கே வேலைக்கு போகிற? எவ்வளவு சம்பளம்? யார்கிட்ட கேட்டு போன நீ? அப்படியெல்லாம் கால் வந்துட்டு வா. வா மகளே வா. ஏய், அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு சத்தத்தை கொடுத்துருக்கேன். திரும்பி வந்து உன்னை ஏற்றுக்கிடுவான்.
இனிமே பிரிவில்லை, பெருமையோடு வாழ்வீர்கள். இந்தா காசு பெரிதென்று மகளே, நெஞ்சின் காதலே பெரிது, உயர்வுடன் இருப்பாய், வாழ்க. வேலூர் எல்லை வேலூர். வேலூர் இல்லைன்னா திருப்பத்தூரும் அதில் சேரும். இப்போ என்ன நீங்களும் போங்க, எப்போ சொல்லுப்பா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. வேலூர் எல்லை வேலூர் வேலூர். கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, கருப்பசாமி எனக்கு எந்த தொழிலுமே அமையாமல் நான் வருத்தப்படுறேனே, அதுக்கு ஒரு முடிவு என்னன்னு கேட்காம கொடுத்தேன். என்னடா படிச்சிருக்கிற தம்பி? கால் வந்துட்டு வா. தோலா? ஸ்கின் சம்மந்தமானது, தோல். தோல் பதனிடும் சாலையில் வேலை பார்க்கியா? வாட்? சரியா தமிழ் பேச மாட்டேங்கிய. எத்தனை மொழி தெரியும் உனக்கு? தமிழ் மட்டும். ஓ, அங்கே உள்ள தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு தான் புரிய தெரியல. என் மண்டையை கொஞ்சம் தீட்டிக்கிட்டு இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. அவன் உண்மை தானே, பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாதாப்பா, நம்ம தானே சரியாக இருக்கணும். இல்லை 3 வருஷமாக தொழிலுக்காக நீ போராடுத, சில இடங்களில் போய் நின்றுட்டு அப்படி வேதனையாகி வெளியேறுத, பணத்தை செலவழித்து நம்மளாக பார்க்கலாம்னு ஒரு சிந்தனை செஞ்சா அதுலேயும் குழப்பம் வருது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன. அதனால் இதுக்கு எதுவும் முன் ஜென்மத்தில் எதுவும் பாவம் செஞ்சுருக்கனா, இல்லை வேறு எதுவும் தெய்வ குறைகள் இருக்கா, அப்படின்னா எதுவும் செய்வன மாந்திரிகம் எதுவும் பண்ணி எங்களை கெடுத்துட்டாங்களாங்கிற விளக்கம் எங்களுக்கு தெரியணும் அப்படி நீ கேட்குறியா? உண்மை தானப்பா? கால் வந்துட்டு வா. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான், மாந்திரிகம்லாம் ஒன்றும் நடக்கலடா. வீணான குழப்பம் உனக்கு வேண்டாம். அதனால் இன்னும் சரியாக 9 மாத காலங்கள் அவகாசங்கள் இருக்கிறது. ஆமாம், வரக்கூடிய 11ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் என்னையை வந்து பாரு. உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரேன், உன் சொத்து சொந்தமான முடிவும் எடுத்து தரேன், இந்த பிரச்சனையிலிருந்து தெளிவாக்கி தரேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருடா மகனே, ஆனந்தமாக. திருப்பத்தூர் யாருப்பா? திருப்பத்தூரா? ஆம்பூர் கரும்பு கட்டா, கரும்பு அங்கே விளையுமா? அப்போ வந்து உட்காருவா. ஏ பிள்ளையினாரு ஆம்பூர் கரும்பு கட்டு, அப்படி ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? டேய் தம்பி, என்னடா வேணும் உனக்கு? எனக்கு பொண்ணு அமைய மாட்டேக்கா? கல்யாணம் முடிச்சிட்டியா? ஒருத்தைய இடையில நினச்சிக்கிட்டு இருந்தியா? அவ்வளோ செட் ஆகலையா உனக்கு? சும்மா சும்மா பேசுனீங்களே தவிர மேட்டர் இல்லையே. கால் வந்துட்டு வா. பழக தெரியாதவ உன் கூட்டாட்ட வந்துருக்கணும். மகனே, உனக்கு இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வை ஓடிக்கிட்டு இருக்கு. 2.25 ஆண்டுகள் எதை எடுத்தாலும் கட்டையில் முட்டை மாதிரி தான் இருக்கும். பண விஷயமும் பிரச்சனை தான், தொழில் தகுந்தமானதும் பிரச்சனை தான், வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக இருக்க முடியாத ஒரே வாக்குவாதமும் பிரச்சனையுமா இருக்கும். அதனால் வெளியே எங்கேயும் போயிடலாமாங்கிற ஒரு சிந்தனை ஓடும். அதனால் இவைகள்லாம் மாறதுக்கு பங்குனி 20 வரை கால அவகாசம் இருக்குது. அதுக்கு முன்னால் கிரக சாந்தி பண்ணி உன்னை சரியாக்கி தரேன். ஒரு பெண் அமையும், கல்யாணத்தையும் முடிச்சுக்கா, நல்லா இருந்துக்கா. போயிட்டு வா. ஆரணியில் உங்கள் கூட இல்லையா? செய்த தவறுக்கு வருந்துகிறேன், கண்கள் சந்திக்க வேண்டுகிறேன். இன்னொரு தரம். அம்மா என்றால் அன்பு,
ஆசான் என்றால் கல்வி. அவரே உலகில் தெய்வம். என்ன படிச்சிருக்க? கண் டாக்டரா? அப்படியா? கண் டாக்டரா நீங்கள்? ஓ சரி, ரேடியாலஜி மட்டும். இன்னுமே நல்ல பிள்ளையா இருக்கு தங்கம். கண்ணில் புரை விழுந்திருந்தால் ஆப்ரேஷன் தவிர வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? கிடையாது. கண்ணை மூடு அப்போ. எனக்கு அவளை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவள் வந்தால் வராட்ட போகிறா. எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்ச நாள் பார்ப்பேன், அதுக்கு அங்கிட்ட நானே ஒரு முடிவு எடுத்துக்கிடுவேன். அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டும் நான் ஒரு முடிவில் உட்காந்துருக்கான். சரிண்ணா? ஆனால் அவன் பக்கத்தில் குற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவன் பிடிவாதம் பிடிச்ச ஒரு குரங்கு, அதுலேருந்து கீழே இறங்க மாட்டான். ஆனால் நீ உன் குடும்பத்தை பேணி போகிற, என்னையை பற்றி கவலைப்பட மாட்டேக்க அப்படின்னு உன்னைய குற்றம் சொல்லலாம். புரியுதா? நீ கொஞ்சம் கெட்டினவனுக்காக உங்கள் பெற்றோர்கள் விட்டு கொஞ்சம் அவன் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வேண்டியது தானே? யாரும் இல்லை. உங்கள் அம்மா ஒத்தையில் இருக்காங்கிறதுக்காக நான் எனக்கு என் கொண்டாட்டியை விடணும்னு அவன் கேட்டால் நீ பதில் சொல்லுவியா? சொல்ல மாட்டேனா? கால் வந்துட்டு வா, நீ உட்காரு. புருஷன் போன பிறகு தான் பொம்பளைகளுக்கு புத்தி வரும். எப்போ வரும்? ஆமாம், இருக்கிற வரை இருமாப்பும் திமிரும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த காலத்தில். புரியுதா? இன்னைக்கு சொல்லுதான், உங்கள் ஆத்தாளை விட்டுட்டு நீ வா, அவளை பற்றி கவலைப்படாதேன்னு அவன் உள் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்காடாது தான். ஒன்று அவன் திருந்தணும், இல்லைன்னா நீ மாறணும். ரெண்டு கடியில் நான் தான் கிடந்து பாடாப்படுறேன். இப்போ என்ன செய்யணும் உனக்கு? அவர் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? போதும்ல? சரி, கால் ரெண்டு வரும் ஒன்று போல கால் வந்துட்டாங்க. பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், அப்பா ஆரணியில் இருப்பவனே காரணத்தோடு வந்து இறங்கு, வெற்றி அடைவான். உங்கள்கிட்ட பேச வருவான், ஒன்று சேருவான். நல்லா புண்ணியமாயிரு மகளே, ஆனந்தமடைவாய். இந்தா உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்திருக்கேன், அதை உறுதியாக கடைபிடித்துக்கொள். சென்று வா. அப்படியா? வாடா ஆண்மகனே, கல்யாணம் முடிச்சிட்டியாடா? கல்யாணம் முடிக்கணுமா? யாரை லவ் பண்ணுத? கால் வந்துட்டு வா, இன்னும் தான் செட் பண்ணணும். யாருக்கு இருக்குது சாமி? யாருக்குடா நரம்பியல் பிணி? யாருக்கு இருக்கு? யாருக்கு இல்லையா? உட்கார். உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? நாட்டப்பட்டு. அம்மாவுடைய கால் கை கால் நரம்பில் பிணி இருக்குன்னு சொல்லுத. கால் வந்துட்டு வா. மழை வருமோ? பிறகு சொல்லுவேன். என்னடா செய்யணும் தம்பி? என்னப்பா வேணும்? கண்ணை முடுறா, நல்ல மனநிறைவாக கண்ணை முடு பார்ப்போம். இந்த வைகாசியில் உனக்கு கல்யாணத்துக்குரிய அனைத்து முடிவும் கிடைச்சிரும். தைரியமாறு, வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை மாலை கொண்டு போடுமா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கவலைப்படாத, போய் உட்கார். சரி, மனம் குழம்ப வேண்டாம். கர்மசாமி
என் தம்பி மெட்ராஸில் இருக்கான், அவனுக்கு வர வேண்டிய பணம் வரணும், எனக்கு அதை ஜெயிச்சு கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வரலாம், கால் வந்துட்டு வரலாம்.